அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் ஒரு சங்கி கூட்டம் கல்வி கட்டமைப்பே சரியில்லை. ஏன்னா இது பார்த்திங்கன்னா சீமான் அவர்களின் உள்பட சொல்கிறது. ஒரு சங்கி கூட்டம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் கல்வி கட்டமைப்பு சரியில்லை, பீகாரை பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் அப்படின்னு கூவிக்கொண்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு சிறுமி எவ்வளோ ஒரு மனம் நொந்து பேசுகிறாங்க, நீங்களே பாருங்களேன். बहुत दिक्कत होता है, बहुत दिक्कत होता है। क्या कहना चाहोगी सरकार से? बिल्डिंग बना दे, तकलीफ होता है बहुत। पढ़ने में बारिश होता तो इधर उधर भागना पड़ता है, धूप भी लगता है तो भागना पड़ता है इधर उधर। बहुत तकलीफ होता है नहीं? हाँ। तो बारिश होती है तो क्या करती हो? घर चली जाती हो? हाँ। जाती हो क्या? घर चले जाते हैं। फिर छूटता है तो आती हो? हाँ, छूटता है तो आ जाते हैं, फिर पढ़ते हैं। ये सब भीग भी जाता है ना तो कहीं कहीं पे बैठते हैं। बिल्डिंग बना दे, स्कूल बना दे। பார்த்தீங்களா, இந்த குழந்தை எவ்வளோ ஒரு மனம் நொந்து பேசுது பார்த்தீங்களா? பில்டிங்கு கட்டுறதுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்படி இங்கே மழை வந்தால் நாங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம், பில்டிங் ஃபுல்லாக ஒழுகுது, எங்கள் படிப்புக்கான தேவையான வாழ்வாதாரம் இல்லை, எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எங்களை ரொம்ப படிக்கவே விடமாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய குழந்தை எவ்வளோ ஒரு மனம் நொந்து பேசுது பார்த்தீங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லைங்க. அங்கன்வாடி இருக்குது, அங்கே வந்தால் சாப்பாடு, முட்டை எல்லாம் இருக்குது. அதே போல் ஸ்கூலுக்கு வந்தால் அங்கே பார்த்திங்கன்னா காலை உணவு, அதே போல் பார்த்திங்கன்னா மதிய உணவு, நைட்டு மட்டும் இங்கே சாப்பிட்டுக்கலாம். புக்கு ஃப்ரீ, பேக்கு ஃப்ரீ, ஷூ ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. நம்ம கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க. கல்விக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே ஒரு சங்கி கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, தொடர்ந்து பொய்களை மட்டுமே பரப்பி கொண்டிருக்கிறது. இங்கே என்ன கல்வி கட்டமைப்பு சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு. போன ஆட்சியில் கூட எடப்பாடி அவர்கள் 12, 13 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். அரசு மெடிக்கல் காலேஜ் மாவட்டத்துக்கு 1. ஏன்னா புதுசாக மாவட்டம் அமைச்சாங்க இல்லையா, அனைத்து மாவட்டத்துக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் தான் சிறப்பான கட்டமைப்பு